ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தவிச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 கப்பு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன், 5 பச்சை மிளகாய். இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம், கட் பண்ண வேணாம், நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஊற்றிக்கிட்டேன். இது நெய்யில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு. நம்ம நசுக்கி வச்சுக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பச்சை வாசனை போடுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நான் சின்ன பச்சை மிளகா இருந்தாலும் 5 போட்டிருக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் நல்லா காரமானதாக இருந்தால் 3 போட்டால் போதும். இப்போ அந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்த்தா தீஞ்சிடும், அதனால தான் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்தேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சுப்பாங்க நல்லா தண்ணி. இப்போ நம்ம இந்த கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ அது நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகிற வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு நல்லா திக்காக எடுத்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நிலக்கடலை, 3 காஞ்ச மிளகாய். இப்போ இது 2ஐயும் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாவை மிக்சியில் நல்லா ட்ரையாக பொடி பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த வேர்க்கடலையும் பொடி பண்ணியாச்சு. இப்போ பாதி அளவு கீரை வெந்த உடனே இந்த தேங்காய் பாலில் பாதி சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நம்மளுக்கு தேவைப்பட்டால் அந்த மீதி பாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலில் இந்த முருங்கைக்கீரை வேகும் போது நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ நான் மீதி இருக்கிற தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கின்னு நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த கீரை வந்து, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் பாலில் செய்யும்போது. ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அந்த நிலக்கடலை பூண்டு ஸ்மெல்லில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம முருங்கைக்கீரை போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், காரக்குழம்பு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.